சூப்பரா இருக்கு. என்ன டேஸ்ட் இருக்கு? பால். அவ்வளவுதான், நம்ம ஷாகி துப்டா ரெடி. இப்போ நம்ம ரபடி பண்ண போறோம். ரபடி பண்ணறதுக்கு தேவையான பொருள் 1 லிட்டர் பால். 1 லிட்டரா இருக்கிற பாலை நல்லா சுண்ட காய்ச்சி 1/4 லிட்டரா ஆகிற வரைக்கும் கிண்டிட்டே இருக்கணும். சிம்லயே வச்சு கிண்டு. நீங்க நல்லா கிண்டிட்டே இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கேமராமேன் நீங்க காட்டுங்க. கிண்ட நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சிடும். ஆடை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுறணும். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கண்டென்ஸ் மில்க் மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஆக்கிடணும். ப்ரெட்டை வந்து குட்டி குட்டியாக அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வைக்கணும். சுகர் சிரப்பில் கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் நான் குங்குமப்பூவும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பிளேட் பண்ணியாச்சு. இது மேலே இந்த ரபடாவை ஊற்றிடலாம். இப்போ நம்ம பிஸ்தாவையும் பாதாமையும் ஸ்லைஸ் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஷாகி துப்டா ரெடி.